வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு குட்டி பர்ஸ் பார்க்க போறோம், ஒரு மொபைல் ஹோல்டரோட. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியா பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 8 இன்ச் லென்த்தும் 4.7 இன்ச் வித் வச்சு 2 கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சைட்ல அந்த மொபைல் ஹோல்டருக்காக 1 இன்ச் கம்மி பண்ணி 7 இன்ச்சும் 4.5 இன்ச்சும், அதுக்கப்புறமா ஒரு க்ளோஸ் பண்ற ஹேண்டில் பண்றதுக்காக 4 இன்ச் லென்த்தும் 3 இன்ச் வித்தும் வச்சு இன்னொரு கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா கிளாத்தோடையும் அந்த லைனிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கேன்வாஷ், அதை வந்து மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணிடுங்க. நீங்க வந்து அயனிங் கேன்வாஷ் எடுத்தீங்கன்னா கிளாத்தோட வச்சு அயன் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு காட்டன் கேன்வாஷ் எடுத்துக்கிறதுனால எல்லா கிளாத்தோடையும் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மொபைல் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷீட்லாம் வரும். இது வந்து இந்த கிளாஸ் மெட்டீரியல்லாம் வந்து பார்சல் வரும்போது மேல ரேப் பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி சாஃப்டா சூப்பரா இருக்கும், ஒரு ஸ்பாஞ்சி ஃபீல் கொடுக்கும். அந்த கிளாத் எடுத்திருக்கேன், அதை வந்து இது மேல வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்னஸாவும் இருக்கும். நம்ம ஏதாவது திங்ஸ்லாம் வச்சோம்னா கீழே விழுந்ததுனாலும் சேஃப்டியா இருக்கும். இப்போ வந்து அந்த 2 மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஓரத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மெயின் பீஸையும் பண்ணோம், லைனிங் பீஸையும் பண்ணோம். 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி ஓபன் பண்ணி கரெக்டா அந்த மடி ஸ்டிச் பண்ண இடத்தெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து ரெடி பண்ணி ஓர வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லைனிங் சைட்ல அந்த மொபைல் ஹோல்டர் வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பீஸை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து கேன்வாஷ் அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கு மேல வந்து நம்மளோட லைனிங் பீஸை வச்சு சுத்தி வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி அங்கங்க குட்டி குட்டியா நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் ஓப்பனா வச்சுக்கோங்க. எதுக்கு அந்த ஒரு சைடு ஓப்பன்னா, நம்ம அந்த ரைட் சைடை வந்து வெளியில திருப்பறதுக்காக. இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ராங் சைடு. இந்த மாதிரி அங்கங்க நாச்சஸ் போட்டுட்டு திருப்பினீங்கன்னா அது பெர்ஃபெக்டா டர்ன் ஆகும். அங்கங்க மூலையில வந்து டர்ன் ஆகாம இருந்ததுன்னா சிசரோ இல்ல பென்சிலோ யூஸ் பண்ணி நீங்க கரெக்டா எல்லா சைடையும் வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பனா வச்ச இடத்த க்ளோஸ் பண்ண போறோம். அதை வந்து கிளாத்தை உள் பக்கமா ஃபோல்ட் பண்ணி விட்டு இந்த மாதிரி எட்ஜ் தையல் மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா சைட்லயும் நம்ம அந்த ஓப்பனா வச்ச பிளேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸை எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட மெயின் பீஸோட அட்டாச் பண்ண போறோம். மெயின் பீஸ்க்கு வந்து 8 இன்ச் லென்த் வச்சோம், இதுக்கு 7 இன்ச் லென்த் வச்சோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை வந்து கம்மி பண்ணிட்டு அது மேல வச்சு அட்டாச் பண்ணிட்டே வாங்க. சுத்தி வந்து ஒரு சைடு மேல் சைடு மட்டும் ஓப்பனா இருக்கணும், மற்ற 3 சைடும் க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு பா ஷேப்க்கு அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. மெயின் பீஸோட இந்த பா ஷேப் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது மேல வந்து இதுக்காக ஒரு ஃபர்ஸ்டே வந்து லைனிங் இன்னொன்று ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, இந்த மெயின் பீஸோட லைனிங், அதை வந்து இது மேல வச்சு ஸ்டிச் பண்றோம். இதுலயுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சைடு வந்து ஓப்பனா வச்சுக்கோங்க. நம்ம அந்த ராங் சைடு உள்ள இருக்க ரைட் சைடெல்லாம் வெளியில திருப்பறதுக்காக. அதையுமே டர்ன் பண்ணி முடிச்சுட்டு அதுலயும் அந்த ஓப்பனா விட்ட பக்கத்தை எட்ஜ் தையல் மாதிரி போட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எல்லா பக்கமுமே டர்ன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. கடைசியா நம்மளுக்கு வந்து இப்போ ஹேண்டில் வைக்க போறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஹேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது வேலை. உங்களுக்கு வந்து நான் எனக்கு வெல்க்ரோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஹேண்டில் க்ளோஸ் பண்ற இடத்துல. உங்களுக்கு வந்து நீங்க அந்த பட்டன்ஸ் அந்த மாதிரி கூட வச்சு நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த மொபைல் வந்து உள்ள வச்சுட்டு அதை கீழே விழாம இருக்கிறதுக்காக அந்த க்ளோஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்து ஒரு குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல வெல்க்ரோ கட் பண்ணி அட்டாச் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணிடலாம். ஜிப் வந்து நான் இன்னைக்கு எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, மெயின் பீஸோட ரைட் சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஜிப்போட ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். அதே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இன்னொரு பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் அந்த ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓரங்கள் இருக்க பார்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஜிப் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து ஜிப் பெர்ஃபெக்டா இந்த சைடுக்கு டர்ன் ஆகும். இல்லைன்னா நமக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்காது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பார்ட் பண்ண போறோம். நீங்க வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டும் பண்ணலாம், டைரக்டாவும் பண்ணலாம்.
நீங்கள் எடுத்திருக்க கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோடு கிடைக்கும் இல்லையா, அந்த கோடு கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு கோடு கிடைக்கும் இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே முக்கோணம் ஷேப்க்கு தச்சுட்டு அதை குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணி விட்டு சுற்றி வந்து எட்ஜ் தையல் போட்டு அதை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டர்ன் பண்ணியாச்சா, இது மேலே வந்து அந்த வெல்க்ரோவோட ஒரு பார்ட்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டர்ன் பண்ண முடியாத இடத்துலலாம் இந்த மாதிரி சிசரோ இல்லை பென்சிலோ இல்லை ஏதாவது ஒரு ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. சிசர் வந்து ஓப்பன் பண்ணாதான் நம்ம கட் பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சோன்னா இந்த மாதிரி டர்ன் பண்ணதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு வெல்க்ரோவை வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்கே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பட்டன்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஷர்ட் பட்டன் மாதிரி மேலே இருக்கிறதுல வந்து ஒரு குட்டி ஹோல்டர் வச்சுட்டு கீழே வந்து பட்டன் வச்சு அடிச்சுக்கலாம். நம்மளோட அந்த மொபைல் பவுச் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் அந்த வெல்க்ரோவோட இன்னொரு பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு பட்டன் வைக்கிறதா இருந்தேன், அதனால தான் அந்த பேக்கெட் தனியாக இருக்கும்போதே அதுக்கு வெல்க்ரோ வைக்கல. அதுக்கப்புறமா தான் நான் இன்னைக்கு வந்து வெல்க்ரோ வச்சுருந்தேன். அதனால இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேக்கெட்ஸே மொபைலுக்கு அந்த பார்ட் செய்வீங்க இல்லையா, அந்த இடத்துலயே வந்து வெல்க்ரோவை அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ 2 சைடு வெல்க்ரோவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பவுச்சில் 2 சைடு வந்து ஓப்பனாக இருக்குது. அதை தான் வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, நீங்கள் எது ஸ்டிச் பண்ணாலும் கரெக்டாக வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க த்ரெட்டையும் எண்டில் இருக்க த்ரெட்டையும் வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மூடியை வந்து இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். அதோட எண்டை வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதோட ஓரங்களை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடு ஓப்பனாக இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பவுச் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் மொபைல் வச்சுக்கலாம், இந்த மெயினாக இருக்க இடத்துல பர்ஸு, ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்